Assalamualaikum and வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope you all are doing good. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து சிக்கன் மந்தி. சிக்கன் மந்தி வந்து ஒரு அரேபியன் டிஷ். ஸ்பைஸே இருக்காது, பட் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்து 1 month ஆகுது. ஈதுக்கு தான் இந்த ரெசிபி பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டைம்ஸ் இந்த ரெசிபி பண்ணியிருக்கேன், பட் இந்த டேஸ்ட் வந்ததில்லை. ஸோ இந்த மெத்தடில் பண்ணது வந்து ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. அண்ட் ஐ தாட் இதை கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ரெசிபி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மந்திக்கு வந்து முழு சிக்கனை கட் பண்ணாமல் அதுவும் ஸ்கின்னோடு தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் வந்து ஒரு ஃபுல் சிக்கனை 4 கட் பண்ணி வாங்கியிருக்கேன். அண்ட் வித் ஸ்கின் எனக்கு அவ்வளோ இஷ்டம் இருக்காது. ஸோ எப்போவுமே ஸ்கின்லெஸ் சிக்கன் தான் நாங்கள் வாங்குவோம். பீசஸ் பெருசாக இருக்கனால 4 பீஸ்லேயுமே கொஞ்சம் நல்லா டீப் கட் போட சொல்லியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா சிக்கனை வாஷ் பண்ண அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூளும் கல்லுப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். கொரியாண்டர் சீட் 1/2 tablespoon, ஜீரா 1/2 tablespoon, garlic 1, whole pepper 1/2 tablespoon, chili powder 1/2 teaspoon. சிக்கனுக்கு தேவையான சால்ட்டையும் இதிலே ஆட் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து இந்த கிரைண்ட் பண்ண மசாலாவில் ஒரு 1.5 tablespoon ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலாவை சிக்கனில் நல்லா தடவி விட்டுடலாம். இந்த மசாலா பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் ஃப்ரை மசாலா மாதிரி கலர்ஃபுல்லாலாம் இருக்காது. பார்க்குறதுக்கு மசாலாவே இல்லாத மாதிரி தான் இருக்கும். பட் ஃபைனலாக குக் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சிக்கனை ஒரு 30 to 45 minutes நல்லா கவர் பண்ணி அப்படியே வச்சுடுங்க. ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம், இல்லைன்னா வெளியில் கூட வச்சுக்கலாம். சிக்கன் ஒரு சைட் மேரினேட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம ரைஸ்க்கு தேவையானதை ரெடி பண்ணிடலாம். ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒன்று வந்துட்டு ரைஸ்க்கு தேவையான கரம் மசாலா, ரெண்டாவது வந்துட்டு ஒரு 7 to 8 ஃபாயில் ஷீட்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் யூஸ் பண்ணுற வெசில் கவர் பண்ணுற சைஸில் ஃபாயில் ஷீட்ஸை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சைஸில் ஒரு 7 to 8 ஃபாயில் ஷீட்ஸை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மெத்தட் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு ரைஸ்க்கு தேவையான மசாலாவை அரைச்சிடலாம். மிக்சியில் நான் ஆல்ரெடி 3 கிராம்பு, ஜீரா ஒரு 1/2 tablespoon எடுத்திருக்கேன். கொரியாண்டர் சீட் ஒரு 1/4 tablespoon, பே லீஃப் 2, ஏலக்காய் 7, பட்டை ஒரு 2லேருந்து 3 கொஞ்சம் உடச்சி போட்டிருக்கேன். இப்போ பவுடர் பண்ணியாச்சு. சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரை எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கணும். பூண்டு பல் ஒரு 4 to 5 எடுத்துக்கலாம். நான் யூஸ் பண்ணது வந்து ரொம்ப சின்னது, அதனால் 4 to 5 எடுத்துக்கிட்டேன். பச்சை மிளகா 2. வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம். இப்போ இந்த டிஷ்ஷோட மெயின் ஹீரோ கேப்சிகம். இந்த கேப்சிகம் ஆட் பண்ணால் தான் நமக்கு இந்த டிஷ்ஷுக்கே ஒரு எக்ஸ்ட்ரானரி ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த கேப்சிகம் இல்லைன்னா அந்த ஒரு ஆத்தென்டிக் ஃப்ளேவர்னு சொல்லுவோம்ல, அது கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை ஃபுல்லாக போட்டுடலாம். நார்மலாக பார்த்திங்கன்னா ஹோல் ஸ்பைசஸ் தான் போடுவாங்க. பட் நான் எப்போவுமே ஹோல் ஸ்பைசஸை கிரைண்ட் பண்ணி பவுடராக தான் யூஸ் பண்ணுவேன். ஸ்பைசஸை பவுடர் பண்ணி யூஸ் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர்ஸ் வந்து ஃபுல்லாகவே கிடைக்கும் நமக்கு. அண்ட் குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வீடே மணக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். அண்ட் முக்கியமாக நம்ம சாப்பிடும்போது அந்த கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து நம்ம வாயில் மாட்டாது. ட்ரை லெமன் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அரேபியன் பிரியாணிஸில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரை லெமன் வந்து கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு இது ஸ்டோரில் கிடைக்கலன்னா நார்மல் லெமனை வந்து காய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் ஒரு 6 to 7 ஹோல் பெப்பர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அது எப்படியோ வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு. எப்போவுமே பிரியாணி செய்யும்போது ஒரு 5-6 ஹோல் பெப்பர் ஆட் பண்ணுவேன். ஸோ அந்த பிரியாணி ரைஸும் அந்த பெப்பரும் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் பெப்பர் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்களும் ஆட் பண்ணி பாருங்கள். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டேன். 1/2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஊற வைக்கல, டைரெக்டாக வாஷ் பண்ணி அப்படியே ஆட் பண்ணிவிட்டேன். எல்லா கிரெயின்ஸ்லேயும் மசாலா படுற மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 கப் ரைஸுக்கு 1/2 கப் தண்ணி அளவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சாரி, இந்த 2 ஸ்டெப்புமே வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் இப்படி ஆகாமல் பார்த்துக்கிறேன். ரைஸ் ஆட் பண்ணுற ஸ்டேஜ்லேயே கேஸை சிம்மில் வச்சுருங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ண உடனே ஃபாயில் ஷீட்டை வச்சு நல்லா டைட்டாக கவர் பண்ணிடுங்க. நான் யூஸ் பண்ண ஷீட் பார்த்திங்கன்னா நல்ல திக்காக இருக்கும், நல்ல வெயிட் தாங்கும்.
இப்போ மேரினேட் பண்ண ஃபுல் சிக்கனையும் வந்து இந்த ஃபாயில் பேப்பர் மேலே தான் வைக்க போகிறோம். ஸோ சிக்கன் வெயிட்டு தாங்குற மாதிரி ஒரு 2 to 3 ஷீட்டை வச்சு குக்கரை வந்து நல்லா கவர் பண்ணிட்டேன். எண்டு வந்து ஃபுல்லாக சீல் ஆகுற மாதிரி நல்லா கவர் பண்ணிக்கோங்க. ஆவி வந்து வெளியில் வரவே கூடாது. இப்போ இந்த ஃபாயில் ஷீட்டில் வந்து ஹோல்ஸ் இப்படி போட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் எல்லாத்தையும் அது மேலே வச்சிடலாம். ஃபாயில் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் ஸ்டீமர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வச்ச அப்புறம் அகெயின் ஃபாயில் ஷீட்டை வச்சு ஃபுல்லாக பேக் பண்ணிடுங்க. எனக்கு ஒரு 4 to 5 ஃபாயில் ஷீட் ஆச்சு ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு. சுத்தமாக ஆவி வெளியில் வராத அளவுக்கு பேக் பண்ணணும். ஃபுல்லாக சீல் பண்ண அப்புறம் ஒரு 30 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்புறம் ஒரு 10 minutes சிம்மில் வச்சுருங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 40 minutes கிட்டத்தட்ட ஆகும் ஃபுல்லாக ரைஸ் ரெடி ஆகுறதுக்கு. 40 minutesக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே சூடாக ஆவி வெளியில் வரும். இப்போ பாருங்கள் சிக்கன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஸ்டார்டிங்கில் எனக்கும் டவுட் இருந்துச்சு சிக்கன் வேகுமா வேகாதான்னு. பட் நல்லா வெந்திருந்தது. நீங்களே பாருங்கள். மசாலா பார்க்க ராவாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ இந்த சிக்கன்லாம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அப்புறம் ரைஸை பாருங்கள். ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 minutes வச்சுருந்தோம். ஸோ அடி பிடிச்சிருமோன்னு ஒரு டவுட்டாகவே இருந்தது. பட் அடி பிடிக்கவே இல்லை. என்னடா ரைஸ் எப்படி போட்டு கிண்டாலேன்னு யோசிக்க வேண்டாம். என்னால் நம்பவே முடியல ரைஸ் அடி பிடிக்கலன்னு. ஸோ அதான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன் எங்கேயாவது அடி பிடிச்சிருக்கான்னு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 லெக் பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன். அதை லைட்டாக பட்டரில் ஃப்ரை பண்ணி ரைஸ் மேலே வச்சுட்டேன். ஃப்ரை பண்ணோன்னு அவசியம் இல்லை, பட் எங்களுக்கு ஃப்ரை பண்ணால் பிடிக்குங்கிறதுனால லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். என் ஃபேமிலிக்கு இந்த 2 லெக் பீஸுமே வந்து ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ பிரெஸ்ட் பீஸ் 2மே வந்து வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் சிக்கன் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. சிக்கனை ரைஸ் மேலே வச்சப்புறம் ஒரு சின்ன கிண்ணம் இல்லைன்னா இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் எடுத்து நடுவில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கறி துண்டை எடுத்து நல்லா ஹீட் பண்ணி இந்த ஃபாயில் பேப்பர் மேலே வச்சுடுங்க. கறி துண்டு நல்லா ஹீட் ஆன அப்புறம் ஒரு 2-3 சொட்டு எண்ணெய் இல்லைன்னா நெய் அது மேலே ஊற்றுனீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்மோக் வரும். ஸ்மோக் வந்த உடனே அதை கவர் பண்ணிவிடுங்க. நான் அந்த யூஸ் பண்ண ஃபாயில் பேப்பர் வச்சு தான் கவர் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு 3 to 5 நிமிஷம் வரை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம மந்தி ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாதாமை வந்து கீழே ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஓவர் நைட் சோப் பண்ணி ஸ்கின்னை பீல் பண்ணலாம். இல்லைனா ஒரு 2 to 3 hours ஹாட் வாட்டரில் நல்லா சோப் பண்ணி கூட ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக சர்வ் பண்ணும்போது இப்படி தான் சர்வ் பண்ணணும். கீழே ரைஸை வச்சுட்டு மேலே சிக்கனை வச்சிடணும். அது மேலே ரோஸ்ட் பண்ண பாதாமை வச்சு கார்னிஷ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம மந்தி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஊரில் பிரியாணிக்கு எப்படி கத்திரிக்காய் கிரேவியோ அதே மாதிரி தான் அவங்க ஊரில் மந்திக்குன்னு ஒரு சட்னி வச்சுருக்காங்க. அது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். அதே நம்ம பார்த்துடலாம் வாங்க. சட்னிக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, ஒரு சின்ன துண்டு வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு. இதெல்லாம் வதக்க வேண்டாம், ராவாக தான் சாப் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் ஒரு சாப்பரில் போட்டு சாப் பண்ணிடணும். மிக்சியில் போட்டால் ஃபுல்லாக பேஸ்ட் மாதிரி ஆயிரும், அது நல்லா இருக்காது. சாப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சி யூஸ் பண்ணிக்கோங்க. சாப் பண்ண அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 1/2 பீஸ் லெமன் வந்து அதில் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுடுங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். மந்தி கூட இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது நல்ல ஒரு காம்பினேஷனாக இருந்துச்சு. இதுதான் எங்கள் ஃபைனல் லன்ச் டிஷ்ஷஸ். டொமேட்டோ ஜாம், மேங்கோ சீசன்னால் கண்டிப்பாக மேங்கோ இல்லாமல் லன்ச் இருக்காது. மாம்பழ பிரதமன், மந்தி சட்னி, கொஞ்சம் தயிர், பாயில்டு எக்கு, மட்டன் சாப்ஸ், அப்புறம் மந்தி. மட்டன் சாப்ஸ் ரெசிபி வந்து இன்னொரு வீடியோவில் போடுறேன், அதையும் மறக்காமல் பாருங்கள். என்னோட ஈட் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.